என்னடா இவ ஏதோ தேடிட்டு இருக்காளேன்னு பாக்குறீங்களா? அட எதுவும் தேடலைங்க. நம்ம ஆர்டர் போட்டிருந்த 8mm கிறிஸ்டல் பீட்ஸ் எல்லாமே வந்துருச்சுங்க. ஒரு 40 to 45 கலர்ஸ் பக்கம் ஆர்டர் போட்டிருந்தேங்க. ஒவ்வொரு கலர்லயுமே ஒரு 10 லைன்ஸ் வர மாதிரி ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த பிரேஸ்லெட் பண்றதை விட இதை இந்த மாதிரி மெட்டீரியல்ல தேடி கண்டுபிடிச்சு ஒரு நல்ல செல்லரை கண்டுபிடிச்சு அதை ஆர்டர் போட்டு இந்த மெட்டீரியல்ஸை வாங்கி இதை நம்ம பத்திரமா ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சு க்ளீன் பண்ணி போட்டு வைக்கிறதா இருக்கிறதுலே பெரிய டாஸ்காக இருக்குதுங்க பிரேஸ்லெட் செய்யறதை விட. நிறைய பேர் இப்போ எங்கிட்ட இந்த மாதிரி கிறிஸ்டல் பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க, அதாவது எல்லா சைஸ்லையும் கேட்குறீங்க. ஸோ இந்த 8mm மட்டும் எங்கிட்ட அவைலபிள் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ அதுவுமே நம்மகிட்ட வந்தாச்சுங்க. நம்மளோட நார்மல் இந்த கிளாஸ் பீட்ஸ் கிராக்கல் பீட்ஸும் அதுவுமே 8mm தான். ஸோ அதே சைஸ்ல தான் இதுவுமே இருக்கும். சாஃப்ட் பண்ணும்போது இருக்கிறதுலையே ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் தான் இந்த லாஸ்டா ஒரு பீடு மட்டும் அங்கே முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பீடை நம்ம செப்பரேட்டா தனித்தனியா அதை கட் பண்ணி சேர்த்து வைக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான விஷயம். உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இப்போ நீங்க நினைப்பீங்க லைக் அந்த லாஸ்ட்ல அந்த ஒரு வீடு தானே அதை தூக்கி வீசிட வேண்டியதானமான்னு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. பட் அந்த நான் ஒரு 450 லைன்ஸ் கிட்ட வாங்கியிருக்கேன். அப்புறம் 450 பீட்ஸ் தூக்கி போடுற மாதிரி இருக்கும். மனசு கேட்க மாட்டேங்குதுங்க. அதான் உட்காந்து ஒன்னொன்னா கட் பண்ணி கை செம வலி. ஸோ இது கிறிஸ்டல் பிரேஸ்லெட்டாகவும் நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம யூஸ்வலாக பண்ணுற பிரேஸ்லெட் கூட இது அங்கங்கே ஒன்று இன்சர்ட் பண்ணோம்னா இன்னொரு உங்களுக்கு நல்ல அந்த ஒரு யூனிக் லுக் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் மெயினாக இதை ஆர்டர் போட்டு இப்போ வாங்கியிருக்கேன். அப்புறம் ரொம்ப சாரிங்க, இது வீக் எனக்கு ஒழுங்காக வீடியோ போட முடியாமல் இருந்தது. பிகாஸ் இந்த மெட்டீரியல் பர்ச்சேசிங் அப்புறம் என்ன SBI பேங்க்கில் பயங்கர கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுங்க. ஸோ அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ண வேண்டியது இருந்தது. பாய், டேக் கேர்.